நோவாவின் பூர்வ உலகம். நோவாவின் காலத்து உலகத்திலிருந்து இன்றைய உலகம் எவ்விதமெல்லாம் மாறுபட்டிருக்கிறது என்பதை பல்வேறு கோணங்களில் நாம் சற்று ஆராயலாம். முதலாவது, நோவாவின் காலத்து மனிதர்கள். சரீர அமைப்பு. நோவாவின் காலத்தில் ராட்சதர்கள் பூமியில் இருந்ததாக வேதம் குறிப்பிடுகிறது. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட ராட்சதர்கள் 8 அடிக்கும் அதிகமான உயரத்தில் இருந்திருக்கின்றனர். கோலியாத் சுமார் 10 அடி உயரமாக இருந்தான். இதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஓக் ராஜா சுமார் 14 அடி உயரம் இருந்தான். இதை உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. இவர்களை விட எமோரியர் மிகவும் உயரமாக இருந்தார்களாம். அவர்கள் கேதுரு மரத்தைப் போன்று உயரமாயிருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. இதை ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10ஆம் வசனம் முடிய தெளிவுபடுத்துகிறது. இவர்கள் எல்லாரும் நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்துக்கு பிந்தைய ராட்சதர்கள். அப்படியானால் ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய ராட்சதர்கள் ஏறக்குறைய 25 அடி உயரம் வரையில் இருந்திருக்கக்கூடும். ஆயுட்காலம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னிருந்த அப்போதைய மனிதர்கள் சராசரியாக 900 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் வம்ச வரலாற்றில் பார்க்கும்போது அறிய முடிகிறது. ஜலப்பிரளயத்திற்கு பின் குறிப்பிடப்பட்டுள்ளோரின் ஆயுசு காலம் சராசரியாக 250 ஆண்டுகள் என ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் வம்ச வரலாற்றை கணக்கிடும்போது நாம் அறியலாம். அதாவது நோவா காலத்தின் ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய தலைமுறையினர் நீண்ட ஆயுசு காலம் கொண்டவர்களாக இருந்திருப்பதை புரிந்து கொள்ளலாம். அறிவாற்றல். இசை பற்றிய அறிவு. யூபால். ஜூபல் என்பவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் என்பதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது கம்பிக் கருவிகள், காற்றுக் கருவிகள், இசைக்கருவிகள் பற்றிய அறிவுடையவனாக, அதை உருவாக்குகிறவனாக, வாசிக்கிறவனாக இருந்திருக்கிறான். உலோகங்களைப் பற்றிய அறிவு. தூபால் காயின் என்பவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது உலோகங்களைப் பற்றிய அறிவு கொண்டவர்களாகவும் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கின்றனர். இரண்டாவது, நோவாவின் காலத்து உலகம். வேதம் நோவாவின் காலத்து பூமியை பூர்வ உலகம் என்று குறிப்பிடுகிறது. இதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. நீர்வளம். ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய உலகின் நீர்வளம். இன்றைய உலகில் நிலத்தடி நீர்வளம் மிக குறைந்துவிட்டது. இன்றெல்லாம் ஆழ்துளை கிணறுகள், போர்வெல் அமைப்பதற்கு 800 அடிகளுக்கு மேலான ஆழத்தில் தோண்டியும் தண்ணீர் பல பகுதிகளில் இல்லாத நிலைதான் உள்ளது. ஜலப்பிரளயத்துக்கு முன் பூர்வ உலகின் நீர்வளம். நோவாவின் காலத்துக்கு முன்வரை மழை பூமியில் பெய்திருக்கவில்லை. அப்படியானால் நிலத்தில் தாவரங்கள் எப்படி செழித்திருந்தன என நாம் யோசிக்கலாம். மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்ததாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் சில அடிகள் ஆழத்திலேயே நீர் இருந்திருக்கக்கூடும் என யூகிக்க முடிகிறது. காற்றின் நிலை. இன்றைய உலகின் காற்றின் நிலை. பட்டணத்திலுள்ள காற்று எவ்வாறாக மாசுபட்டுள்ளது என்று அறிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ற அளவுகோல் பயன்படுத்தி சோதித்து பார்ப்பார்கள். 0 முதல் 50 என்ற அளவீடு மனிதன் சுவாசிப்பதற்கு மிகச்சிறந்த காற்று. 50 முதல் 100 அளவீடு ஓரளவிற்கு சுவாசிப்பதற்கு ஏற்றது. 100 முதல் 150 அளவீடு மனிதர்கள் சுவாசிக்க தகுந்ததல்ல. 150 முதல் 200 அளவீடு மக்கள் வாழவே தகுதியற்ற இடம். சென்னை பட்டணத்தில்
காற்றில் உள்ள மாசின் அளவை சோதித்துப் பார்க்கும்போது 180க்கும் அதிகமான அளவீடு குறிப்புகளை காட்டுகிறது. மக்கள் வாழத் தகுதியற்ற இடமாக சென்னை போன்ற பட்டணங்கள் மாறி வருகின்றன என்பதை காற்றில் உள்ள மாசின் அளவீடு காண்பிக்கிறது. 600 முதல் 800 அளவீட்டில் காற்று மாசு அடைந்திருந்தால் நுரையீரல் பாதிப்பு, உயிர் சேதம் போன்ற பிரச்சனைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக புரிந்து கொள்ளலாம். சீனா போன்ற நாடுகளிலும் டெல்லி போன்ற பட்டணங்களில் இந்த அளவீட்டில்தான் காற்று மாசு அடைந்திருக்கிறது என்பதை காற்று பரிசோதனை முடிவுகளின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இதன் மூலம் எந்த அளவில் நம்முடைய உலகத்தில் காற்று மாசு ஏற்பட்டு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் காற்றின் நிலை. நோவாவின் காலத்தில் காற்றை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் இல்லை, புகையிடும் வாகனங்கள் இல்லை, மின்சாரம் தயாரிக்க நிலக்கரிகள் எரிக்கப்படவில்லை. பூரண இயற்கை சூழல் நிறைந்து இருந்தது. அதனால் தூய்மையான காற்று எங்கும் நிறைந்து இருந்தது. கனிம வளம். ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய உலகின் கனிம வளம். இரும்பு, பித்தளை, வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்கள் இன்றைய உலகில் காணப்படுகின்றன. இவற்றில் இன்று தங்கத்திற்கு மதிப்பு அதிகம். பூமியிலிருந்து தங்கத்தின் தாதுக்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அதிலிருந்து தூய தங்கம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இன்று தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் தங்க சுரங்கத்தில் சுமார் 4 கிலோமீட்டர் ஆழத்தில் தோண்டி தங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் கனிம வளம். ஆவிலா தேசத்தில் பொன் விளையும் என நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12 தெளிவுபடுத்துகிறது. அதாவது பைசோன் என்னும் ஆறு ஓடுகிற அந்த ஆவிலா தேசத்தில் ஆற்றங்கரைகளில் பொன் படிந்திருக்கிறது. பிதோலாகு, கோமேதகம் போன்ற விலையுயர்ந்த கற்களும் கூட வெளியில் மேற்புறமாக கிடந்திருக்கின்றன என அதே பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்படியானால் பூர்வ காலத்தில் பூமியின் மேற்பரப்பில் பரவி கிடந்த மதிப்புமிக்க உலோகங்களும் கற்களும் ஜலப்பிரளயத்திற்கு பின்னர் மண்ணுக்குள் புதைந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ளலாம். பருவநிலை. ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய உலகின் பருவநிலை. பொதுவாக இப்போது கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று நாம் பருவ காலங்களை நாம் குறிப்பிடுகிறோம். அவை மாறி மாறி ஒரு சுழற்சியாக நிகழ்கின்றன. ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் காலநிலை. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22 தெளிவுபடுத்துகிறது. மேற்கண்ட வசனத்தின்படி ஜலப்பிரளயத்திற்கு பின்னர்தான் மக்களை வருத்தும் கடுமையான மழைக்காலம், கோடைக்காலம் என்ற பருவகால மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது. தாவர வளம். ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய தாவர வளம். இன்றைய காலகட்டத்தில் பசுமையான இயற்கையை ரசிக்க வேண்டுமானால் நாம் மலை பிரதேசங்களுக்குச் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அங்கும் நாம் இயற்கையை மாசுபடுத்தி அதனை ரசிக்கத்தக்க விதத்தில் இல்லாமல் ஆக்கிவிடுகிறோம். ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் தாவர வளம். ஜலப்பிரளயத்திற்கு பின் பல 100 வருடங்கள் கழித்து இஸ்ரவேலர்கள் பிரவேசித்த கானான் தேசத்தில் திராட்சை பழங்களும் மாதுளை பழங்களும் எப்படி இருந்தன என்பதை வேதாகமம் அழகாக விவரிக்கின்றது. இதை வைத்து ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் பழங்களும் காய்கறிகளும் எப்படியாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தனையில் யூகிக்க முடியும். இஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இதை
என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஜலப்பிரளயத்திற்கு பல வருடங்களுக்கு பிற்பாடு கானான் தேசத்தை உளவு பார்க்க சென்ற வேவுக்காரர்கள் திராட்சை குலையை ஒரு தடியிலே கட்டி 2 பேர் தூக்கி வந்தார்களாம். அப்படியானால் ஜலப்பிரளயத்திற்கு முன்னர் இதனைக் காட்டிலும் சிறப்பானதாக இருந்திருக்கக்கூடும். இவ்வாறாக நோவாவின் காலத்தின் பூர்வ உலகம் செழுமையின் உச்சத்தில் காணப்பட்டது. மொழி. ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய காலகட்டத்தில் மொழி. இன்றைய காலத்தில் எழுத்து வடிவமாக ஆயிரக்கணக்கான மொழிகளும், எழுத்தில் வராத பேச்சு வழக்கிலான ஆயிரக்கணக்கான மொழிகளும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றன. ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் மொழி. நோவாவின் காலகட்டத்தில் பூமியெங்கும் ஒரே ஒரு மொழிதான் இருந்திருக்கின்றது. பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. நிலப்பரப்பு. ஜலப்பிரளயத்திற்கு பின் இன்றைய உலகின் நிலப்பரப்பு. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு நாம் செல்ல வேண்டுமானால் கப்பல்கள், விமானங்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் நாடுகளுக்கிடையில் சமுத்திரங்கள் பிளவை உண்டாக்கியிருக்கின்றன. ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் நிலப்பரப்பு. நோவாவின் காலத்தில் ஒரே நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. இதற்கான ஆதாரத்தை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் காணலாம். ஜலம் ஓரிடத்தில் சேர்ந்து வெட்டாந்தரை காணப்பட்டது என பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் பூமி சமபூமியாக காணப்பட்டிருக்கிறது. மேகங்கள். இன்று நம் வானத்தில் மேகங்களை பார்த்து மழைப்பொழிவை யூகிக்கிறோம். நோவாவின் காலத்திலோ மழை என்ற ஒன்றே இல்லாதிருக்கின்றது. அப்படியானால் வானங்களில் மேகங்களும் இருந்திருக்காதுதானே? ஜலப்பிரளயத்திற்கு பிறகுதான் மேகங்கள் உருவாகியிருக்க வேண்டும். மிருகங்கள். இன்றைய காலகட்டத்தில் மிருகங்கள். மிருகங்களை மாமிச உண்ணிகள் எனவும் தாவர உண்ணிகள் எனவும் இன்று நாம் வகைப்படுத்துகிறோம். ஜலப்பிரளயத்திற்கு முன் பூர்வ உலகின் மிருகங்கள். ஜலப்பிரளயத்திற்கு முன்னர் மிருகங்கள் தாவர உண்ணிகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். பேழைக்குள் சென்றிருந்த மிருகங்கள் ஒன்றையொன்று அடித்து புசிக்கக்கூடியவையாக இருந்திருந்தால் அவற்றின் இனமே இன்று இருந்திருக்காதே. ஆவிக்குரிய பாடம். எல்லாவற்றையும் தேவன் படைத்து அதனை நல்லது என்று உவகையுடன் சொன்னார். ஆனால் ஜனங்களின் அக்கிரமத்தின் விளைவால் உண்டான ஜலப்பிரளயத்திற்கு பின்னர் தேவனுடைய படைப்பு தன்னுடைய மகிமையை பெருமளவில் இழந்திருக்கிறது. நமது அக்கிரமம் நம் வாழ்வில் ஒரு பிரளயத்தை உருவாக்கி நம் ஆவிக்குரிய வாழ்வை சீர்குலைத்து விடாதபடி நம்மை தற்காத்துக் கொள்வோமாக.